ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 2025 ஃபஸ்ட்டு மாதமான ஜான்வரியில் நம்ம ரூ. 20 மணி சேவிங் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரூ. 20ங்கிறது பெரிய அமௌண்ட் கிடையாது. இதை சேர்த்து நம்ம எப்படி பெரிய பணத்தை சேர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை சேர்த்து தான் உங்களால் பெரிய அமௌண்ட்டை சேர்க்க முடியும். இந்த ரூ. 20 சேமிப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தினமும் ரூ. 20 சேர்க்கணும். ஒரு நாளைக்கு ரூ. 20 நீங்கள் சேர்த்திங்கன்னா, அந்த மாதத்தோட கடைசியில் 30 நாளுக்கும் நீங்கள் எவ்வளோ சேர்த்துருப்பீங்கன்னா ரூ. 600 சேர்த்துருப்பீங்க. ரூ. 600 பெரிய அமௌண்ட் இல்லைனாலும் அந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் சேர்க்குறப்ப அது ரூ. 7200 அப்படிங்கிற ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். இந்த ரூ. 7200 நீங்கள் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ உங்களுக்கு வட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்கீமில் போட்டுடலாம். இந்த ரூ. 20 சேமிப்பை நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, மொத்தமாக உங்களுக்கு 5 வருஷத்தோட முடிவில் ரூ. 36,000 கிடைக்கும், எந்த வட்டியும் இல்லாமல். இதை வட்டி வர மாதிரி ஒரு ஸ்கீமில் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் எப்போவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். எடுத்தோடனே என்னால் பெரிய சேமிப்புகளை பண்ண முடியாது. அதனால் நான் ஆரம்பத்தில் இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்புகளை தான் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுவேன். அந்த மாதிரி நான் சேர்த்த ரூ. 20 பணம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி சேர்க்குற பணத்தை நம்ம ஒரு அவசர நிதியாக வச்சுக்கலாம். அதாவது ஒரு எமர்ஜென்சி, வீட்டில் யாருக்கோ உடம்பு முடியல, கையில் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வராமல் இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணலாம். இல்லை வீட்டில் இருக்க ஏதோ ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை பார்க்குறதுக்கு உடனே பணம் வேணும். அப்போ இந்த பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அடுத்து நம்ம கடன் வாங்கியிருப்போம், அந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நாம் சேர்க்குற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனுக்கு நம்ம கட்டிட்டோன்னா அதுக்கு வட்டியும் குறையும், அசலும் குறைவாயிடும். அதனால் இந்த பணத்தை வந்து கடனை திருப்பி செலுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது முதலீடு பண்ணுறது. நான் எதுலையாவது ஒன்றில் முதலீடு பண்ணுறேன். நான் இப்படி கஷ்டப்பட்டு சேர்க்குற பணத்தை நான் ஒரு கோல்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இல்லை பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில் எதுலையாவது ஒன்றில் என்னோடய பணத்தை வந்துட்டு நான் முதலீடு பண்ணணும். அடுத்தது வந்து எதிர்கால சேமிப்பு. நம்மோட எதிர்காலத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் சேமிக்கிற பணத்தை வந்துட்டு பேங்க்கில் உங்களுக்காக போட்டு வச்சுக்கோங்க. கையில் வச்சுருக்கிறதோட பேங்க்கில் ஏதாவது ஒரு ஸ்கீமில் போட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த பணம் வளருமே தவிர, கையில் வச்சுருக்கிறதுனால அந்த பணம் அப்படியே தான் இருக்கும். பெரிய செலவுகள், அதாவது நான் ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு கார் வாங்கணும், இல்லை பசங்களை படிக்க வைக்கணும், அதுக்காக நிறைய செலவு இருக்குது. அவங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய செலவுகளை வந்து அதிக வட்டிக்கு கடன் வாங்கி செலவு பண்ணுறத விட, ஆரம்பத்தில் இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கடனை நம்மளால் தவிர்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு தொழில் தொடங்குதல். இந்த மாதிரி நம்ம மாதம் மாதம் சேமிக்கிற பணத்தை வச்சு அது ஒரு பெரிய அமௌண்ட்டான ஒன்று. நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம். அந்த தொழில் தொடங்குறதுக்கு இதை மூலதனமாக வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கையில் கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னா ஒரு நம்பிக்கை வரும் உங்களுக்கு, ஈஸியாக நம்ம அந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த தொழிலுக்கான முதலீடாக நீங்கள் இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாம் சேமிக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டு நமக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக சேமிக்க ஆரம்பிக்கலாம் தானே. ஆரம்பத்தில் நீங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன சேமிப்புகளை கரெக்டாக முடிச்சிங்க அப்படின்னா தான் நீங்கள் பெரிய பெரிய சேமிப்புகளை ஈஸியாக பண்ண முடியும். நான் ஒரு நாளைக்கு ரூ. 20 மட்டும் சேமிக்கிறது இல்லை. எனக்கு எத்தனை ரூ. 20 நோட்டு கிடைக்குதோ நான் அதை அப்படியே சேமிப்புக்காகவே ஒதுக்கிடுறேன். சில நாள் வந்துட்டு நான் ரூ. 100 கூட சேமிப்பேன், ஒரு சில நாள் ரூ. 20 இருக்கும். அதனால் வந்துட்டு எனக்கு ரூ. 600 தாண்டி அதிகமான பணம் தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜனவரியில் மொத்தமாக நான் சேமித்த பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1140. நான் ரூ. 140 எடுத்துகிட்டு ரூ. 1000 நான் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பணத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.